இயல் 3ல் உள்ள ஒரு உரைநடை நம்ம பார்க்க போகிறோம். பாடத்தோட தலைப்பு பேசும் ஓவியங்கள். பாருங்க, முன்னுரையை பாருங்க. ஆயக்கலைகள் 64 அப்படின்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். அதில் பார்க்குறவங்களோட கண்ணையும் கருத்தையும் கவர்ந்து இழுக்கும் திறமை எந்த கலைக்கு உண்டு அப்படின்னா ஓவிய கலைக்கு உண்டு. ஒரு கருத்தை சொல்லணுன்னா பேச்சாலும் எழுத்தாலும் வெளிப்படுத்த முடியாத உணர்வுகளை ஒரு ஓவியத்தால் அழகாக நுட்பமாக புரிய வைக்க முடியும். அதனால தான் ஓவியக்கலை நுண்கலைகளில் முதன்மையான கலையாக சொல்கிறாங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த ஓவிய கலையை பற்றி தான் இன்றைக்கி இந்த பாடத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஒரு நாள் விடுமுறை அன்னைக்கு கண்ணனும் மணியும் என்ன பண்ணுறாங்க, அரசு பொருட்காட்சி கூடத்திற்கு போகிறாங்க. அங்கே ஒவ்வொரு அரங்கு அப்படின்னா அரங்குனா என்னதுன்னா ரூம், ஒவ்வொரு ரூமாக பார்த்துக்கிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்க, ஓவிய கூடத்துக்கு வர்றாங்க. அப்போ மணி சொல்கிறான், கண்ணா அந்த அறிவிப்பு பலகையை பாரு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. கீழே அறிவிப்பு பலகை நோட்டீஸ் போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள். அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா ஓவியங்களை தொடாமல் பார்க்கணும். பாருங்கள், ஓவியங்களுக்கு கீழே உள்ள ஒரு பொத்தான் அழுத்தினா ஓவியங்கள் உங்களோட பேசும். பொத்தான்னா பட்டனை தான் அப்படி பொத்தான்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். அதை நீங்கள் அழுத்துனீங்கன்னா ஓவியங்கள் உங்களோட பேசும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே கண்ணன் மணி இங்கே குகை போன்ற ஒரு வடிவத்தில் பாருங்கள், பாறையில் அழகாக ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. அந்த பொத்தான அழுத்து நம்ம குகை ஓவியத்தை பேசுகிறத கேட்போன்னு சொல்லி யார் சொல்கிறான், கண்ணன் சொல்கிறான். உடனே மணி அந்த பட்டனை அழுத்துறான். குகை ஓவியம் உடனே பேச ஆரம்பிக்குது. என்ன பேசுதுன்னு பாருங்கள், நான் தான் குகை ஓவியம். பழங்கால மனிதர்கள் குகையில் தான் முத வாழ்ந்து வந்தாங்க. அங்கே தான் அவங்க முதலாக ஓவியங்களை வரைய தொடங்குனாங்க. அப்புறம் எதுக்கு அவங்க வரைய தொடங்குனாங்க அப்படின்னா செய்திகளை மற்றவங்களுக்கு தெரிவிப்பதற்காக எங்களை முத வரைஞ்சாங்க. அதில் என்ன வரைஞ்சாங்க அப்படின்னா வேட்டைக்கு செல்லுதல், நடனம் ஆடுதல், போர் செய்தல் போன்ற காட்சிகளை அவங்க வரைஞ்சாங்க. பெரும்பாலும் நாங்கள் எப்படி இருப்போம்னா கோட்டோவியமாக தான் இருப்போம். கோட்டோவியனா கோட்லேயே அப்படி வரைகிறது. மண் அப்புறம் கல் துகளை கொண்டு தான் எங்களுக்கு வண்ணம் திட்டினாங்க. எங்களை நல்லா உற்று பார்த்தா பழந்தமிழரோட வாழ்க்கை முறையை நாங்கள் காட்டுவோம். எங்களை பார்த்து பழந்தமிழரோட வாழ்க்கை முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி குகை ஓவியம் பேசுது. உடனே மணி சொல்கிறான், இங்கே கண்ணா இங்கே உள்ள சுவர் ஓவியத்தை அந்த பட்டனை அழுத்து, பொத்தானை அழுத்துன்னு சொல்லி சொல்கிறான். உடனே சுவர் ஓவியம் பேச ஆரம்பிக்குது. மனிதர்கள் வீடு கட்டி வாழ தொடங்கின காலம் முதல் சுவர் ஓவியங்களாகி எங்களை வரைஞ்சிக்கிட்டு தான் வராங்க. நாங்கள் எங்கே காணப்படுவோம் அப்படின்னா அரண்மனைகள், மண்டபம், கோவில் இது போன்ற இடங்களில் சுவர்களெல்லாம் மேற்கூரைகளிலே நாங்கள் எங்களை பார்க்கலாம். சித்தன்ன வாசல்ன்ற ஊரில் எங்களை நிறைய பார்த்துருப்பீங்க. அவங்க எங்களை எப்படி வரைஞ்சாங்க தெரியுமா, முத எப்படி வரைஞ்சாங்கன்னு தெரியுமா, ஆற்று மணலோட சுண்ணாம்பை சேர்த்து சுவரை பூசி சமப்படுத்துவாங்க. சுவர் ஈரமாக இருக்கும்போதே எங்களை வரைவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சுவர் காஞ்ச பிறகு உலர்ந்த பிறகும் எங்களை வரைகிறது உண்டு. தஞ்சை பெரிய கோயிலில் சுவர் ஓவியங்கள் எங்களை ஏராளமாக நீங்கள் அங்கே பார்க்க முடியும். கருவறையோட சுற்றுச்சுவர்லையும் மண்டபங்களின் சுவர்களிலும் நாங்கள் ரொம்ப அழகாக காட்சியளிப்போம். நாயன்மார்கள் 63 பேர் இருக்காங்கல்ல, அவரில் ஒருவரான சுந்தரன் ஒருத்தர் இருக்கார். அவர் வாழ்க்கை நிகழ்வில் நாங்கள் வரையப்பட்டிருக்கிறோன்னு சொல்லி அந்த சுவர் ஓவியம் பேசுது. உடனே மணி இருந்துட்டு, கண்ணாவா அங்கே துணி ஓவியம் அங்கே இருக்கு பாரு, அங்கே பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கே போய் அதை என்ன செய்கிறான், பட்டனை அழுத்துறான். உடனே துணி ஓவியம் பேசுது. என்ன பேசுன்னு பாருங்கள். துணிகளில் ஓவியம் வரையும் பழக்கம் பழங்காலத்திலேருந்தே வழக்கத்தில் இருக்குது. ஓவியம் வரைய பயன்படுத்தப்படும் துணிக்கு பேர் என்னென்னா எழினி, திரைச்சீலை, கிளிப்படாம் என பல பெயர்கள் அங்கே இருக்குது. பல பெயர்கள் அங்கே இருக்குது. சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலைன்னு சொல்லி ஒரு தலைவி இருக்காங்க. அந்த தலைவி யானையை கண்டு பயந்த காட்சி சீவகன் துணியில் வரைந்ததாக ஒரு வரலாறு இருக்குது. இப்போ எங்களை கலம்காரி ஓவியங்கள்னு சொல்லிட்டு அந்த பேரில் தமிழகத்துலேயும் ஆந்திராவிலேயும் ஓவியர்கள் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி துணி ஓவியம் சொல்லுது. உடனே கண்ணன் சொல்கிறான், மணி வா அந்த ஓலைச்சுவடி ஓவியத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். அது பக்கத்தில் அதுக்கு முன்னாடி இங்கே பக்கத்தில் தெரிந்து கொள்வோம்ல ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க பாருங்கள். புனையா ஓவியங்கள் பற்றி நாம் இலக்கிய கூறும் செய்திகள். புனையா ஓவியம் கடுப்பு புனைவியல் நெடுநாள் வாழையில் இதுக்கான ப்ரூஃப் இருக்குது. அடுத்து மணிமேகலையில் புனையா ஓவியம் புறம் போந்தன
அப்படியே மணிமேகலையில் வந்து அதற்கான ஆதாரம் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஓலைச்சுவடி ஓவியத்துக்கு போய் அங்கே உள்ள வந்து பட்டனை அழுத்துறாங்க. கண்ணன் அழுத்துறான். உடனே ஓலைச்சுவடி இது வந்து பேசுது. ஓலைச்சுவடி மீது வந்து எழுத்தாணியை கொண்டு கோட்டோவியமாக தான் வண்ணப்பூச்சு ஓவியமாகவும் எங்களை வரைவாங்க. நாங்கள் பெரும்பாலும் வந்து இதிகாசம் புராண காட்சிகளாக தான் நாங்கள் இருப்போம். இந்த காலத்தில் வந்து எங்களை பார்க்குறது வந்து ரொம்ப அரிதாகிடுச்சு. தஞ்சாவூர் சரஸ்வதி மஹாலில் வந்து எங்களை நூலகத்துக்கு போனீங்கன்னா எங்களை வந்து அங்கே பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. அங்கே நீங்கள் வந்து எங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓலைச்சுவடி ஓவியங்கள் வந்து பேசுகிறாங்க. உடனே மணி சொல்கிறான், தாள்களில் ஓவியம் வரையும்போதே நம்ம அழிப்பான்னா என்னது? எரேசர். அழிப்பானை வச்சு நம்ம பல முறை அழித்து வரைகிறோம். ஆனால் ஒரு முறை எழுத்தியானில் கீறிட்டா அடுத்து திருத்த முடியாத ஓலைச்சுவடியில் கூட நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளோ அழகாக வந்து ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. அப்போ அவர்களோட திறமையை நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப வியப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு மணி சொல்கிறான். அப்போ கண்ணன் பாரு, சரிவா செப்பேட்டு ஓவியம் வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்போன்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த பட்டனை வந்து அழுத்துறான். உடனே செப்பேட்டு ஓவியம் வந்து முற்காலத்தில் வந்து மன்னர்கள் வந்து ஆணைகள் அந்த இது போடுவாங்கள்ல, சட்டங்கள்லாம் புது புது சட்டங்கள்லாம் கொண்டு வருவாங்கள்ல, ஆணைகள் அப்புறம் அரசு ஆவணங்கள்லாம் வந்து செப்பேடுகளில் வந்து பொறுத்து வைப்பாங்க. அதான் அவங்க வழக்கமாக இருந்துச்சு. எங்களை வந்து உளி கொண்டு வரைகோடில் வந்து செதுக்கி வைப்பாங்க, வரைஞ்சி வச்சுருந்தாங்க. பொதுவாக வந்து இப்போ நீர்நிலைகள், செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள், குறியீடுகள் போன்றவையாகத்தான் எங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி செப்பேட்டு ஓவியம் வந்து சொல்லுது. புரியுதுங்களா? அப்புறம் கண்ணன் வந்து அங்கே சில புதுமையான ஓவியங்கள் வந்து கண்ணன் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். கண்ணன் வந்து அங்கே சில புதுமையான ஓவியங்கள் வந்து இருக்குது, வா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். மணி வந்து இந்த ஓவியங்களை வந்து தந்த ஓவியங்கள்னு சொல்லிட்டு எழுதியிருக்கே, இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், தந்த ஓவியத்தை பக்கத்தில் போயிட்டு அது பட்டனை அழுத்துறான். தந்த ஓவியம் வந்து உடனே பேசுது. நாங்கள் வந்து யானை தந்தங்களில் மீது வரையப்பட்ட ஓவியங்கள், ரொம்ப வயது முதிர்ந்த இறந்த யானையோட தந்தங்களின் மீது வந்து பல வகையான நீர் வண்ணங்களை பயன்படுத்தி அழகாக ஓவியங்களை வந்து எங்களை வரைவாங்க. எங்களை கேரள மாநிலத்தில் வந்து அதிகமாக காண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த தந்த ஓவியம் பேசுது. நீர் வண்ணங்கள்னு என்னது? வாட்டர் பெயிண்ட்டை வச்சு எங்களை வரைவாங்கன்னு சொல்லி அந்த தந்த ஓவியம் வந்து பேசுது. கண்ணன் வந்து வா அங்கே உள்ள கண்ணாடி ஓவியத்தை போய் பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே அதை பட்டனை அழுத்துறான். கண்ணாடி ஓவியம் உடனே பேச ஆரம்பிக்குது. என்ன பேசுனா, கண்ணாடிகள் வந்து பொதுவாக முகம் பார்க்க மட்டும்தானே பயன்படுவாங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த கண்ணாடியை வச்சு அழகிய வண்ண ஓவியமாக எங்களையும் கூட வரைவாங்க. எங்களை வந்து ஓவியங்கள் வரைகிறது கூட பயன்படுத்துவாங்க. பல வகையான உருவங்கள், இயற்கை காட்சிகள்லாம் கூட நாங்கள் வரைவாங்க எங்கள் மேலே. எங்களை உருவாக்கும் ஓவியர்கள் வந்து தஞ்சாவூரில் வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி அந்த கண்ணாடி ஓவியம் வந்து பேசுது. அடுத்து மணி சொல்கிறான், அடடா எத்தனை வகையான ஓவியங்கள் இருக்குது, இப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இத்தனை நாள் தெரியாமல் போச்சே. இப்போ தான் 20ஆம் நூற்றாண்டு ஓவியங்களை வந்து நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம், வா அங்கே போய் பார்க்கலாம், தாள்களில் வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு மணி கூப்பிட்றான். உடனே அங்கே தாழ் ஓவியம் இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த பட்டனை அழுத்துறாங்க. தாழ் ஓவியம் வந்து பேச ஆரம்பிக்குது. அது என்ன பேசுதுன்னு பாருங்கள். தற்காலத்தில் வந்து பரவலான பயன்பாட்டில் இருக்கிறவங்க வந்து நாங்கள் தான். எங்களை வந்து கோட்டோவியங்கள், வண்ண ஓவியங்கள், நவீன ஓவியங்கள்னு சொல்லிட்டு பல வகையான வடிவங்களில் வந்து நாங்கள் இருக்கிறோம். எங்களை வந்து எதை வச்சு பயன்படுத்தி வரைவாங்க அப்படின்னா கரிக்கோல், நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம் இதெல்லாம் வச்சு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி தாழ் ஓவியம் வந்து சொல்லுது. கரிக்கோல்னா என்னது? பென்சில். நீர் வண்ணம்னா வாட்டர் பெயிண்ட். எண்ணெய் வண்ணம்னா ஆயில் பெயிண்ட்டு. இதை வச்சு எங்களை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி தாழ் ஓவியம் வந்து சொல்லுது. உடனே கண்ணன் வந்து பக்கத்தில் இருந்தால் கருத்துப்பட ஓவியத்துக்கு வந்து பொத்தானை வந்து அமுக்குறான். அதுக்கு கீழே பாருங்கள், இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. வேறு பெயர்களே அறிவோம். ஓவியத்தோட வேறு பெயர்கள் பாரு. ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை, செய்தி. ஓவியம் வரைவரோட வேறு பெயர்கள் பாருங்கள். கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி, வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். ஓவிய கூடம் பாருங்க. எழுத்தெழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. இத்தனை வகையான வேறு பெயர்கள்லாம் இங்கே இருக்குது.
அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. அடுத்து பாருங்கள், என்ன கருத்துப்படம் வந்து கருத்துப்பட ஓவியம் வந்து பேச ஆரம்பிக்குது. அரசியல் கருத்துக்களை வந்து எளிமையாக விளக்குவதற்காக நாங்கள் தான் பயன்படுறோம். இந்தியா இதழில் வந்து பாரதியார் தான் எங்களை வந்து முதல்ல அறிமுகப்படுத்தினார். இப்போ பெரும்பாலான இதழ்களில் வந்து எங்களை பயன்படுத்துகிறாங்க, எங்களை வந்து பார்க்க முடியும். இன்னொரு பேர் வந்து எங்களுக்கு கேலிச்சித்திரம்னு சொல்லிட்டு இன்னொரு பெயர் இருக்குது. கேலிச்சித்திரம்னா என்ன அப்படின்னா, மனித உருவங்களை வந்து விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைகிறது தான் கேலிச்சித்திரம். நம்ம வந்து கார்ட்டூன் சொல்லுவோம்ல, அதுதான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுது. எது எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, கருத்துப்பட ஓவியம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்து பாருங்கள், கண்ணன் வந்து எங்கே போகிறாங்கன்னா நவீன ஓவியத்துக்கு போகிறாங்க. நவீன ஓவியத்தில் ஓவியக்கலையில் மிக புதுமையான வடிவமான நாங்கள் இருக்கிறோம். புதுமையான பார்வையில் வந்து புதிய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி எங்களை வந்து வரைவாங்க. பார்க்குறவங்களோட பார்வைக்கு தகுந்த மாதிரி, அவங்க மனப்பான்மைக்கு தகுந்த மாதிரி எங்களை வந்து பொருள் கொள்ளும் வகையில் வந்து எங்களை வந்து கோடுகளாகவும் கிறுக்கலாகவும் வந்து நாங்கள் வரையப்பட்டிருப்போம். பல வகையான வண்ண கலவைகளை கொண்டு எங்களை வரைவாங்க அப்படின்னு சொல்லி நவீன ஓவியம் வந்து எடுத்து சொல்லுது. உடனே மணி வந்து இந்த கண்காட்சியின் மூலமாக பல வகையான ஓவியங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உடனே கண்ணன் சொல்கிறான், அதில் ஓவியங்களே நம்மளோட பேசுச்சு பார்த்தியா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த நாளை வந்து நம்மளால் மறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுகிறாங்க. அப்படிங்களா? இங்கே சைடில் பாருங்கள், தெரிந்து கொள்வோம்ன்ற இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார் அப்படின்னா ராஜா ரவிவர்மா. இவரது பாணியில் வந்து ஓவியங்கள் பிற்காலத்தில் வந்து நாட்காட்டின்னா என்னது, கேலண்டர் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையில் வந்து முன்னோடிகளாக இருப்பவர் யார் அப்படின்னா கொண்டையராஜு. நாட்காட்டி ஓவியங்களை வந்து பசார் பெயிண்டிங் சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த பாடத்தில் என்னென்ன வகையான ஓவியங்களை பார்த்தோம். குகை ஓவியம், சுவர் ஓவியம், துணி ஓவியம், ஓலைச்சுவடி ஓவியம், செப்பேட்டு ஓவியம், தந்த ஓவியம், கண்ணாடி ஓவியம், தாள் ஓவியம், அப்புறம் நவீன ஓவியம், இந்த பல வகையான ஓவியங்களை வந்து நம்ம பார்த்தோம். அந்த ஓவியங்களே தன்னை பற்றி சொல்லும்போது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. இந்த பாடத்தை வந்து நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். அடுத்து பாருங்கள், மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்தலுக. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்படும் பொருட்கள் 1 மண் துகள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் என்னது, கேலிச்சித்திரம். கோட்டு ஓவியம் பிரித்தெழுதுக, கோடு குட்டல் ஓவியம். செப்பேடு பிரித்தெழுதுக, செப்பு குட்டல் ஏடு. எழுத்துக்குட்டல் ஆணி, எழுத்தாணி. அடுத்து பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரதியார். எந்த இதழ்மா? இந்தியா இதழ். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேட்டின் மீது பொறித்து பாதுகாத்தனர். குருவினா இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஓவியங்கள் வகைகள் யாவை? ஓவியல் வகைகளாக இப்போ நம்ம படித்தோம்னா அந்த எல்லா சைடு கட்டிங்ஸ் எழுதிடணும். குகை ஓவியங்கள் இருந்து நம்ம அறியும் செய்திகள், பண்டைய வாழ்க்கை முறையை வரைஞ்சுக்கிட்டோமா. தாள் ஓவியங்கள் எவற்றை கொண்டு வரைவர், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்கள், செப்பேட்டு ஓவியத்தில் காணப்படும் காட்சிகள் யாவை, இதெல்லாம் எழுதியிருக்கு, பார்த்துக்கோங்க. சிறுவினா பாடத்துக்குள்ளே குறிச்சிருக்கு, பார்த்துக்கோங்க. இந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியமான பாடம். ஏன்னா ஓவியத்தை பற்றி ஒரு நுண்கலைகளில் ஒன்று ஓவியக்கலை. இந்த ரொம்ப முக்கியமான பாடம். அந்த பாடத்தில் உள்ள 1 வேர்ட்ஸு, குருவினா எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.